இவனா என்ன சார் இந்த நேரத்துல? திருட்டு பசங்களா? உங்களை மாதிரி பசங்களெல்லாம் இந்த நேரத்துல தான் பிடிக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃப்ராடு பசங்களா? எனக்கு வட்டி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 3 மாசம் ஆச்சு. இல்ல சார் ப்ளீஸ் சார் வெளியில போய் பேசலாம். ஏய், நான் வெளியில போய் இல்லீகல் பிசினஸ் பண்ணுவேன், உள்ள லீகல் பிசினஸ் பண்ணுவேன். நீ காசு வைடா. ஆஹா, ஏன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம நீ இன்ட்ரெஸ்டிங்கா ஜெல்ஸா பண்றியா? உனக்கு 1 மாசம் வட்டி ஃப்ரீடா. சார் 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 அவ என்னுடைய வைஃப் சார். டேய், 2 மாசம் வட்டி ஃப்ரீடா. சார் ஃபர்ஸ்ட் நைட் கூட நான் ஆகல சார். ஃபர்ஸ்ட் நைட் கூட ஆகலையா? உனக்கு 3 மாசம் வட்டி ஃப்ரீ வெச்சுக்கோ. சார் நிஜமாவே என் பொண்டாட்டி சார். டேய், டோட்டலா உனக்கு வட்டி இல்லடா, போடா. சார் ப்ளீஸ் சார். ஏய் ஏய், ஃபுல்லா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா உனக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. வாய மூடு. ஓ, இவ பிரெக்னன்ட்னு தெரிஞ்சிச்சா உன் மான மரியாதைல போய்டுன்னு பாக்குறியா? நேத்து ஒரு மொபைல் வாங்கி கொடுத்திருந்தல்ல. என்ன இவங்க? இவன் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான்? அப்புறம் ஏன்டா எனக்கு போனே பண்ண மாட்டேன்ற? இந்த ஆஸ்பத்திரி அவனதான்டா. நம்ம பார்த்தானா வட்டியை கொடுன்னு உசுரை எடுத்துருவான். என்ன என்ன இந்த கேஸ்? அபார்ஷன் கேஸ் சார். அபார்ஷனா? ஐயோ, டோன்ட் வரி. என் வைஃப் தான் எங்க டாக்டர், நான் ஓனர். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. என் பொண்டாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுப்பா, நான் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். அபார்ஷன் பயப்பட தேவையில்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. இது என்னோட கான்டாக்ட் நம்பர். பர்சனலா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சரி பண்ணிடுறேன். தைரியம் வரு பாப்பா, நான் இருக்கேன்ல. செல்லக்குட்டி, போ. டாக்டர் 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 என்னாச்சு? அபார்ஷன் ஆயிருச்சு டாக்டர். பிளட் வருது. ஹலோ, பிளட் வந்துருச்சுன்னா அபார்ஷனா? நர்ஸ் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாரும் வெளிய போங்க. டாக்டர் டாக்டர் அப்படியே குழந்தைக்கு அப்பா யாருன்னு அத கண்டுபிடிங்க. கேக்குறதுக்கு நீ யாரு? நான் அவளோட ஹஸ்பண்ட். யாரோ இது பண்ணிட்டாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பொண்டாட்டிய சந்தேகப்படுறியா? வெளில போ. ஓ சாரி. டாக்டர், என்ன குழந்தை பொண்ணா பையனான்னு செக் பண்ணுங்க. சார், குழந்தை இருக்கா இல்லையானே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதுக்குள்ளே ஆனா போனான்னு கண்டுபிடிச்சு சொல்லணுமா? கெட் அவுட். டாக்டர்மா என்னையா? 10 நிமிஷம் கழிச்சு கை வைங்க. யாருக்கு? இந்த டைம் சரியில்லை. ராகுக்கு எதுவும் ஒண்ணா இருக்கா? என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க? ஏறி பெட் மேல படு. இல்ல டாக்டர், அது வந்து ஏன்னா என்னாச்சுன்னு நான் சொல்றேன். நீ ஏறி பெட் மேல படு. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு என்ன உனக்கு என்ன கொம்பு இருக்கா? கருமம். கிளவுஸ மாட்டிட்டாலே. ஐயோ டாக்டர், வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அது இல்ல, இது அது இருக்கா அபார்ஷன் ஆயிடுச்சான்னு நான் சொல்றேன். நீ முதல்ல படு. ஐயோ டாக்டர், அது இல்ல டாக்டர். ஏய், இந்த கை எத்தனை அபார்ஷனை பாத்துருக்கு தெரியுமா? சும்மா படு, எனக்கு எல்லாம் தெரியும். டாக்டர் வேண்டாம். என்னாச்சு டாக்டர்? டேய், என்னன்னு பாரு. டாக்டருக்கு என்னாச்சு? கடவுளே, ஜெயா இங்க காணமே. எங்க போயிருப்பா? ஐயோ பாறா, அவ எங்க போயிட்டானே? டேய் லட்சுமி, வாடா சீக்கிரம். டாக்டர், குழந்தை பையனா பொண்ணா? பையன். ஜோல்சிரு, சொல்லுங்க மிஸ்டர் நாட்டை. நம்ம வைத்தியத்து பிரகாரம் மேடம் எதையோ பார்க்க கூடாதத பார்த்து பயந்து போயிருக்காங்க. இவங்க சரியாகணும்னா எதை பார்த்து பயந்தாங்களோ அதையே மறுபடியும் இவங்க கிட்ட காமிச்சா கம்ப்ளீட்டா குணமாயிடுவாங்க. அது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஐயோ, பார்க்க கூடாதத பார்த்து இப்படி ஆயிட்டியேம்மா. ஹலோ, ஹாய், ஹூ இஸ் திஸ்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். 2 வருஷமா வட்டியே கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே, அந்த லூசு பையன் ரமேஷ். அவன் பொண்டாட்டி தானே? இல்ல. இல்லையா? ப்ளீஸ் க்ளூ கொடுமா ப்ளீஸ். ஹாஸ்பிடல்? ஏ டாக்டர் மல்லிகா? இல்ல. ரிசப்ஷனிஸ்ட் ரம்பா? நோ. புரிஞ்சிருச்சு. டாய்லெட் கலக்கிற தாயம்மா தானே? இல்லடா, நானே ஒரு இன்ட் கொடுக்குறேன். ஹாஸ்பிடல் ஸ்ட்ரெச்சர். ஏய், ஸ்ட்ரக்சர் சுந்தரி நீயா? என்னப்பா நீ? உனக்கு அட்ரஸ் கொடுத்ததுல இருந்து என் அட்ரஸ் எனக்கே மறந்து போச்சு. ப்ளீஸ் உன் அட்ரஸ் கூட, நான் வரேன். கடவுளே. அட்ரஸ் இருக்கட்டும், முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நானு யோகராஜோட பொண்டாட்டி. ஐயோ, நீ யோகராஜ் பொண்டாட்டியா எனக்கு என்ன, போகராஜ் பொண்டாட்டியா எனக்கு என்ன? அட்ரஸ் சொல்லுமா. ஒரு நிமிஷம். யோகராஜ் பொண்டாட்டியா? எவன் என்கிட்ட 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு வட்டி கொடுக்காம என்ன கஷ்டப்படுத்தினானே, அவன் பொண்டாட்டியா? அப்ப அவன் லாயர் ஆபீஸ்ல வேற வழிய லவ் பண்ணிட்டு இருந்தானே. அவ என் தங்கச்சி. 2 பேரையும் மெயின்டைன் பண்றானா? நீங்க மட்டும் சீஃப் டாக்டர்ல இருந்து டாய்லெட் கழுவுற வரைக்கும் மெயின்டைன் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது என் புருஷன் 2 மெயின்டைன் பண்ண கூடாதா? ஓகே, அதெல்லாம் விடு. அட்ரஸ் கொடு ப்ளீஸ், நான் வர்றேன்னு.
ஹலோ ஹாய் ஐயோ அத்தாடி என்ன அழகு நமக்கு என்னமா ஸ்ட்ராங் இப்படி ஒரு ஸ்ட்ராங் நான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றேன் செல்லக்குட்டி உங்க சிஸ்டர் இதே மாதிரி இருப்பாங்களா இதே என்ன ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு ஆம்பளை மாதிரி இல்ல ஆம்பளையே ஐயா, இங்க பாரு பேசாத நான் சொல்றதுக்கெல்லாம் ஊன்னு மட்டும் தான் தலையாட்டணும் புரியுதா இல்லன்னா ஒரே அடி வாய் இருக்காது ஓகே ஆ? ஆனா ஒரே ஒரு டவுட் என்ன உங்க சிஸ்டரும் இப்படித்தானா என்னடா நடக்குதுங்க என்னம்மா ஆச்சு உனக்கு எனக்கு எடுக்க வந்தா ஏய், பண்டாரா. அவனை கொல்லுங்க அவனை முதல்ல. என்னடா இது உன் பொண்டாட்டி ஒருத்தன் கெடுக்க பார்த்திருக்கான். அவனை ஒண்ணும் பண்ணாம தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கறியா? கொல்லுடா அவனை. கொல்லு. மாமா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. காரணம் இல்லாம நம்ம அடிக்கக்கூடாது மாமா. சொன்னா கேளுங்க. ஆமா மாமா அதெல்லாம் தப்பு. இதை விட பெரிய காரணம் என்னடா இருக்கு? பாருங்க மாமா இவங்க இவர்கிட்ட 3 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க 3 கோடி கடன் வாங்கியிருக்காங்களா? ஆமா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் டாக்டர் பார்த்து பயந்து ஓடுனேன் தானே நினைச்சீங்க அது எல்லாம் போய் யார் என்ன கிட்னாப் பண்ணிட்டு போனாரோ அவரே கூட்டிட்டு வந்து என்ன விட்டுட்டாரு இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க அவர்கிட்ட என்ன வாங்கியிருக்காங்க ஏதுன்னு எனக்கு எதுவும் புரியல மாமா இவங்கள நம்பி வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா இவரை நம்பி நான் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன் மாமா அழாதமா அழாதமா. டேய், உனக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுக்கறேன்டா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. விடுங்க ஓடுறா. என்ன டேஸ்ட் உங்களோடது ஓடுறா நான். அடே டாக்டர் கடைசியா செக் பண்ண பேஷண்டே அந்த யோகராஜோட பொண்டாட்டி தான். ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு ஆம்பளை மாதிரி இல்ல ஆம்பளையே தான் அன்னைக்கு அவங்கள செக் பண்றதுக்காக உள்ள போனவங்க இப்படிதான் வெளியே வந்தாங்க. அங்க என்னத்தை பார்த்து பயந்தாங்கன்னு தெரியல சார். எனக்கு தெரியும் இவ என்னத்தை பார்த்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் அதுவா கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வந்து உனக்கு காட்டுறேன் ஜெயா எங்க ஹனிமூன் போயிருக்கா. என்ன ஆகஸ்ட் 15ல அவளை வச்சு படம் ரிலீஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். அவ குழந்தைய ரிலீஸ் பண்ண பாக்குறாளா என்ன? நான் யாரு? ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாய்சன் பிரதாப். எத்தனை படத்தை நான் நடுவுல நிப்பாட்டி இருக்கேன் தெரியுமா? ஆஃப்டர் ஆல் இந்த ஹனிமூனை நிப்பாட்ட முடியாதா? எங்கேயா போயிருக்காங்க? என்கிட்ட கறந்துட வேண்டியதுதான். ஆ? நான் இடத்த சொல்லணும்னா 500 ரூபாய். நானே கூட வந்து இடத்த காட்டி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா 5000. அட புடியா இந்த 5000. மங்களூர். தேங்க்ஸ். நான் யாருக்கும் வேண்டாமா? குடிச்சிட்டு இங்கே இருக்க வேண்டிய யோகி கூட ஹனிமூன் போயிருக்கா. ஹனிமூனா எங்க சொல்ல மாட்டேன் காமிக்கிறேன். ஏன் உங்களுக்கு அவன் மேல எதுவா? ஏய் அவன் பொண்ணு வேஷத்துல இருக்கிற ஆம்பளை ஆம்பளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு தேடிட்டு இருக்கீங்க? அட எனக்கு இல்லப்பா என் பொண்டாட்டிக்கு ஐயோ சார் என்னையா நீங்க எவ்வளவு நல்லவங்க என்னாச்சு? சார். பொண்டாட்டிக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்றீங்க சார் நீங்க. குடிகாரா கொன்னுட்டலடா. ஹலோ 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 நில்லுங்க ஒரு நிமிஷம் நர்ஸ் கமலா புருஷன் ஸ்லீப்பர் சீதா புருஷன் பிபி புட்டம புருஷன் மாதமா புருஷன் தானே நீ எனக்கு தெரியும் அது என்னது ஓபன் பண்ண இதுல பாக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். டேய் அதுல எது இருந்தாலும் எனக்கு யூஸ் இல்லடா இதுல மர்டர் பண்ண போட்டி இருக்குன்னு எனக்கும் தெரியும் ஒரு ஹெல்ப் பண்றா என் பொண்டாட்டிக்கு பேச்சு வரணும் அத ஓபன் பண்ணு என் பொண்டாட்டி பார்த்த உடனே பேசிடுவா ஓபன் பண்ணு சார் இல்ல சார் உள்ள ஒண்ணும் இல்ல சார். ஓபன் பண்றீங்களா இல்ல பொண்டாட்டிங்களுக்கு ஃபோன் பண்ணுவா சார் வேணாம் சார். வேணாம் ஓபன் சார். பண்ணு ஏய், திறங்கடா. சீக்கிரம் தொற என்னடா இது எங்கடா பாடி எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அசதியில கொஞ்சம் லேசா தூங்கிட்டேன் பொம்மை எங்க சீக்கிரம் கொண்டு வாங்க 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 பொம்மைய சரியா வைங்க பாத்து போங்க சீக்கிரம் போயிடுங்க அந்த பொம்மையில ரத்தம் எதுவும் ஊத்தலையே ஏய் மாமா இவ பாடி நான் அவுத்துட்டேன். பேண்ட்னா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அது என்னால முடியல. அதனாலதான் 2 ஸ்கர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதாச்சும் பார்த்து போட்டு கொடுங்க சார். ஐயோ மேடம் என்னாச்சு மேடம்? நான் எங்க இருக்கேன்? மேடம் உங்களுக்கு நினைவு வந்துருச்சா?
இத்தனை நாளா நீங்க கோமால இருந்தீங்க மேடம். பாவம் உங்க புருஷன் உங்களை காப்பாத்துறதுக்காக படாத பாடுபட்டுட்டு இருக்காரு. வட்டியை கொடுக்காத உங்களோட ஜட்டியை கூட விட்டு வைக்காத உங்க புருஷன் இப்ப அசலையும் அவங்களே எடுத்துக்க சொல்லிட்டு காசையும் கையில கொடுத்து அனுப்புறாரு. எல்லாம் உங்களுக்காக தான் மேடம். என் புருஷன் இவ்ளோ நல்லவரா? ம் நான் அவரை எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன். ம் பாரு, என் புருஷன் வந்துட்டு இருக்காரு. நான் சரியாயிட்டேங்கிற விஷயத்த அவருக்கு சொல்லாத. அவருக்கு என் மேல இருக்க காதல நானும் கொஞ்சம் பார்த்து ரசிக்கிறேன். ஓகே மேடம். ச்சே, எல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சே. ரோசி, இங்க வந்து ஒரு பிரயோஜனம் இல்லம்மா. அவன் பேண்டையும் கட்ட மாட்டான், இவன் வாயையும் திறக்க மாட்டான். அவன் என்ன ஒண்ணு பண்ணலாம், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணாயிரலாம். ஏய், ஒரு நர்ஸா இருக்கிற உன்னை நான் டாக்டர் ஆக்கி காட்டுறேன். இப்ப மிஸ்ஸா இருக்கிற உன்னை நான் மிஸ்ஸஸ் ஆக்குறேன். அர்ஜென்டா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். சார், அப்ப நீங்க மேடம் மேல வச்சிருக்க காதல்? மேடம் மேல காதலா? இந்த மூஞ்சிக்கு காதலா? லவ் வேற பண்ணுவாங்க. வேஸ்ட். லாக்கர்ல 2 கோடி இவ பேர்ல இருக்கு. அந்த கோட் நம்பர் இவளுக்கு தான் தெரியும். அதுக்காக தான் இப்படி நடிச்சேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. இது ஒரு வேஸ்ட் பீஸ். இதெல்லாம் யார் லவ் பண்ணுவா? இனி நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போட சொல்லும். மேடம், கதை இதோட முடியட்டும். வாழ்க்கை ஃபுல்லா இவன் இப்படி கோமாலே இருக்கட்டும். வாடி.